PSG Sarvajana in Coimbatore was started on 4th June 1924 by the PSG family. The family announced the conception of the school on 20th October 1921, which is celebrated as the Foundation Day. The main objective of starting Sarvajana Vidya Sala was to provide education and good trades for all people irrespective of caste, creed, religion, social and economic status. The school provides quality education to underprivileged children, empowering them with opportunities for a bright future. The school was the mother institution at present. The trust has more than 30 institutions under its wings. PSG Sarvajana Higher Secondary School is a pioneer to introduce Tamil as a medium of instruction since 1929. அப்படியானால் கோயம்புத்தூரிலே ஒரே ஒரு இந்த மாணவர்களுக்கு புரியுமாறு சொல்ல வேண்டும் என்றால் 1921ஆம் ஆண்டு இங்க இந்த பீளமேடு பகுதியிலே ஒரே ஒரு பஸ் கூட கிடையாது. ஒரே ஒரு போக்குவரத்துக்கான பஸ் என்பது கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் இங்கிருந்து கோயம்புத்தூர் போக வேண்டும் என்றால் நடந்துதான் போக வேண்டும், வெகு தொலைவு போக வேண்டும். அப்போது ரயில்வே ஸ்டேஷன் கூட கோயம்புத்தூர்ல கிடையாது. இப்போது அவ்வளவு பிரம்மாண்டமான ரயில் நிலையம் இருக்கிறதே, அப்ப ரயில் நிலையம் கிடையாது. போத்தனூரில் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தது. ஆகவே இங்கிருந்து ரயில் பயணம் உண்டா? கிடையாது. பேருந்து வசதி உண்டா? பீளமேடு இருந்து கோயம்புத்தூர் செல்வதற்கு, நகரத்துக்கு செல்வதற்கு இல்லை. ஆனால் நகரத்தில் தான் 3 பள்ளிக்கூடங்கள் இருந்தன. அப்போது இருந்தவை மொத்தம் 3 பள்ளிக்கூடங்கள் மட்டும்தான், உயர்நிலை பள்ளிக்கூடங்கள். ஆனால் இங்கிருந்து போய் பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு போதுமான போக்குவரத்து வசதி இல்லை, போதுமான விழிப்புணர்வு இல்லை, பெற்றோருக்கு இவ்வளவு தடையும் தாண்டி அனுப்ப வேண்டும் என்ற கருத்தும் இல்லை. அரசாங்கமே நம்மிடம் இல்லாத போது, எதுவுமே இல்லாத இருண்ட காலத்தில் 1921 22 தான் இங்கு பீளமேட்டுக்கே பஸ் வருகிறது. அப்படி என்றால் அந்த காலகட்டத்தில், அதிலும் தீபாவளி என்று யாராவது இப்போ ஒரு கூட்டம் போட முடியுமா? தீபாவளி என்று ஒரு கூட்டம் போடுகிறோம் என்று இப்ப யாராவது சொல்ல முடியுமா? 20ஆம் தேதி, அக்டோபர் 20ஆம் தேதி நான் எண்ணி பார்க்கிறேன். நான் கூட பிறந்து வெகு நாள் கழித்து என் தாயார் சொல்லிக்கொண்டே இருப்பார், நீ தீபாவளி அன்னைக்கு தான் பிறந்த. காலையில் 5 மணி 6 மணிக்கு ரெடியா வச்சு, மத்தாப்பு பெரிய பட்டாசெல்லாம் ரெடியா வச்சு, யாரு? எங்க தாய் மாமன்மார்கள். ஏன்னா அப்பெல்லாம் தாயா வீட்டில் தானே நாம் பிறப்போம். அங்க மாமாக்கள் எல்லாம் தயாராக இருந்தார்களாம் பட்டாசு வெடிப்பதற்கு. குழந்தை பிறந்து விட்டால் வெடித்து விடுவது. அப்படியானால் நான் தீபாவளி என்று பிறந்தேன் என்று என் தாயார் அடிக்கடி சொல்வார் மகிழ்வோடு. காலையில் நான் பிறந்தவுடன் உடனே பட்டாசு வெடித்தார்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. ஆனால் ஒவ்வொரு தீபாவளி என்றும் நாம் பிறந்த நாளை கொண்டாட முடியுமா? முடியாது. ஏனென்றால் தேதி மாறி வரும். மின்சாரமே 1933 தான் வருகிறது கோயம்புத்தூருக்கு. மின்சாரமே 1933 வருகிறது என்றால் நான் சொல்வது 1921. அந்த காலகட்டத்தில் இந்த பீளமேடு பகுதியிலே, அப்போது பூளமேடு என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதியில் இருக்கிற மக்களை எல்லாம் வரவழைத்து, ஊர் மக்களை எல்லாம் வரவழைத்து ஒரு இடத்திலே உட்கார வைத்து, அந்த பழைய 4ஆம் வகுப்பு வரை இருந்த அந்த பள்ளிகளை உட்கார வைத்து தான் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்க வேண்டும், நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தொடங்க வேண்டும் என்று இவர்கள் சொல்ல, ஒரே ஒரு இடம்தான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏனென்றால் அப்போதெல்லாம் வேறு மாதிரி உணர்வு இருந்தது. இருண்ட காலம், அறியாமை நிலவிய காலம். சாதிய உணர்வு, மத உணர்வு, எல்லா உணர்வுகளும் உச்சத்தில் இருந்த காலம். யாருடைய பெயருக்கு பின்னாலுமே சாதி இல்லாத இருக்காது என்று இருந்த காலம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவியல், அதற்கு ஒரு முக்கியத்துவம், இதெல்லாம் ஒரு வரலாறு.